friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு ஒரு ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு வாழைப்பழம் மீடியம் சைஸ், பாதி எலுமிச்சப்பழம், அடுத்து கஸ்தூரி மஞ்சள், அரிசி மாவு நான் அரைச்சு ஜலிச்சு பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இது நாளை வச்சு தான் நம்ம ஒரு ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தேவையானது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதில் ஒரு பாதி வாழைப்பழம் நம்மளுக்கு போதும். நான் ஒரு பாதி வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிடலாம். உங்களுக்கு அப்படி இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு கூட இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதில் இந்த பாதி லைன் நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இதில் நம்ம வாழைப்பழம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். பாருங்கள், அடுத்து வந்து அரிசி மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்கின்னை ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். அடுத்து கஸ்தூரி மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம முகத்துக்கு இது நம்ம போடலாம். நம்மளுக்கு முகம் நல்லா க்ளோவாக இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு முகத்தை ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பெண் 2 பேரும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ண போகும்போது இந்த மஞ்சளை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்காதீங்க, இதில் சேர்த்துக்காதீங்க. மற்ற இது 3 பொருளை வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுனாக்கா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட இது போட்டு அரைச்சிக்கலாம். இதில் வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, சேர்த்துக்கக்கூடாது. தண்ணியும் சரி இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு ரொம்ப இது கெட்டியாக இருக்குது, இதாகலை அப்படின்னாக்கா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டலாம். இது நம்ம கையில் இது பண்ணும்போது அவ்வளோ க்ளீனாக இதாகிடும் இது நம்மளுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஸ்பூனில் இது பண்ணாக்கா உங்களுக்கு தேவையான மிக்சிங்கில் கூட போட்டுக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஸ்பூனில் நல்லா ப்ரெஸ் பண்ணாலும் இதாகிடுது. எல்லாமே நம்ம வெளியே போயிட்டு வரோம் இந்த வெயிலுக்கு, அதனால ஐயோ நம்மளால் முடியலன்னா அந்த டைம்லலாம் இது வாழைப்பழம் நம்மளுக்கு ஸ்கின் வந்து முகத்தை அவ்வளோ ஒரு கூலிங்காக வச்சுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு இப்படி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணினே இருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டு நீங்கள் கழுவிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இது போட்டு உங்கள் முகத்தில் பாருங்கள், கழுவுன பிறகு முகமும் உங்களுக்கு நல்லா கிளியரன்ஸாக இருக்கும். அது இல்லாமல் தொடர்ந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுக்கு முகத்தில் இருக்கிறது அந்த இதெல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம முகமும் கிளியரன்ஸாக இருக்கும். அது இல்லாமல் இது வந்து நம்ம முகம் நல்லா சாஃப்டாக கூட வச்சுக்கும். அதெல்லாம் ஒயிட்டிங்கும் பண்ணி கொடுக்கும். அதனால ரொம்ப ஒயிட்டிங் ஆகாது, ஒரு அளவுக்கு தான். பாருங்கள், ஏன்னா அரிசி மாவு நம்ம யூஸ் பண்ணிட்டு அது சாதாரண இது பண்ணும்போதே அது நம்மளுக்கு ஒயிட் பண்ணி தான் கொடுக்கும் முகத்தை லைட்டாக. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விட்டு நீங்கள் நார்மல் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.